எப்போ பார்த்தாலும் தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணியை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு டிஃப்ரெண்டான பிரியாணி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நாங்க வந்த கடை தான் ராமாபுரம் டிஎல்எஃப் பக்கத்துல இருக்க த வேல்டிஸ் ஹோட்டல். இங்க போயிட்டு எங்கடா இந்த கடையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த கடையை அணுகின்னு பார்த்து மூடி வச்சிருந்தாங்க. சரி, டிஎல்எஃப் ஆப்போசிட்ல தான் நிறைய ஆந்திரா மெஸ் இருக்குமேட்டு அங்க போயிட்டு முனியாண்டி விலாசா ஆந்திரா மெஸ்ஸா முனியாண்டி விலாசா ஆந்திரா மெஸ்ஸான்னு நினைச்சு நான் கடைசியில ஆந்திரா மெஸ்க்கே வந்துட்டேன். உங்களோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருந்தது. நாங்கள் இவங்க கிட்ட என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஹைதராபாதி தம் பிரியாணி, அப்புறம் ஒரு ஆந்திரா நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவங்களோட ஃபர்ஸ்ட் பிரியாணி எடுத்து வந்து வச்சாங்க. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரியாணியில் வச்சிருந்த அவங்க மசாலா வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ல இருந்தது. நம்மளுக்கு பார்க்குறப்பே தெரிஞ்சது. ஏன்னா நம்ம ஊர் பிரியாணிக்கும் ஆந்திரா பிரியாணிக்கும் அந்த மசாலா ஃப்ளேவரே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வழக்கம் போல இலைய ரெண்டு குளிப்பாட்டி அப்படியே அந்த லெக் பீஸ் எடுத்து ஆடையில வச்சேன். அந்த லெக் பீஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கலர்ஃபுல்லா ரெட்டிஷா இருக்குன்ட்டு. நம்ம ஊர் பிரியாணியில இருக்க லெக் பீஸ்க்கும் ஆந்திரா மெஸ்ல இருக்க லெக் பீஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். பாக்குறப்பவே அந்த மசாலா அவ்வளவு கலர்ஃபுல்லா இருந்தது. இது மட்டும் இல்லாம நாங்க ஆர்டர் பண்ண நான்வெஜ் மீல்ஸ்க்கு இவங்க என்ன தந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோழிக்கறி, அப்புறம் கோழியோட லிவர் தந்தாங்க. சரின்னு அந்த பிரியாணி எடுத்து வாடையில போட்டேன். இந்த பிரியாணியை பாக்குறப்பவே தெரியும் அது எவ்வளவு கலர்ஃபுல்லா, அந்த மசாலாலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. நம்ம ஊர் பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த மசாலாவோட அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்டாக இருந்தது. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஊர் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு உப்பு காரம் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்து அந்த மசாலாலாம் கரெக்டாக குக் ஆகிருக்கும். இவங்க இந்த ஆந்திரா ஸ்டைல் ஹைதராபாதி தம் பிரியாணி பார்த்தீங்கன்னா சும்மா செம்ம ஸ்பைசியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வாய் சாப்பிட்றப்ப எதுவுமே தெரியாது, பட் போக போக காரம் சும்மா தலைக்கேறும். இவங்க இதுக்கு என்னென்ன சைட் டிஷ் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட சிக்கன் சேர்வா எடுத்து ஊற்றிக்கிட்டு அதில் சாப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆனியனும் தனியாக வச்சிருந்தாங்க. சரி, சிக்கன் பிரியாணி எடுத்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பைட் ரொம்ப ஈகராக எடுத்து சாப்பிட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்பைசியான ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன். செம்மையா இருந்தது ஃபர்ஸ்ட் பைட்டே. ஆனால் ஃபர்ஸ்ட் பைட்ல எனக்கு அந்த அளவுக்கு காரம் தெரியல. பக்கத்துலேயே அந்த லெக் பீஸ் என்ன வாடா சாப்பிட்றான்னு சொல்லிட்டு கேட்டுனே இருந்தது. அதனால அந்த லெக் பீஸ் எடுத்து ஒரு கட்டி கடிச்சேன். ஏன்னா மசாலா இருந்தாங்க, அந்த மசாலா பார்த்தா ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு. அதனால இந்த லெக் பீஸ் எடுத்து சும்மா ஒரு கட்டி கடிச்சேன். வேற லெவல்ல இருந்தது. இந்த லெக் பீஸ் கரெக்டாக குக் ஆகி ஜூஸியா இருந்தது. மொத்தத்தில் நம்ம ஊர் பிரியாணிக்கும் இவங்க பிரியாணிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பிரியாணி குக் பண்ணுறப்போ ஒரு டேஸ்ட்ல இருக்கும், பட் இவங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்பைசி டேஸ்ட் தான். பட் ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, அந்த ஸ்பைசி ஒண்டி கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இவங்களோட நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நான்வெஜ் மீல்ஸ் வாங்கினோம். ஸோ எந்த ஒரு ஆந்திரா மெஸ்க்கு போனாலும் அந்த ஆந்திரா மெஸ்ல ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த பொடி தான். இந்த சாதத்துக்கு அந்த பொடியை போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொடியை தேடுறப்ப இவங்க கிட்ட இருந்து ஒரு சிப்ஸ் கிடைச்சது. இது என்ன சிப்ஸ்னே தெரியல, பட் சாப்பிட்றப்ப வேற லெவல்ல இருந்தது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியா இருந்தது. சரின்னு நெக்ஸ்ட் இவங்களோட பொடி எடுத்து வச்சோம். பொடி பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாலாம் வச்சு செஞ்சிருந்தாங்க போல். பட் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. எந்த ஆந்திரா மெஸ்க்கு போனாலும் மஸ்ட் ஐ டிஷ்னா நான் வந்து இந்த ஒயிட் ரைஸில் இந்த பொடியை எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான் சொல்லுவேன். இங்கே ஆந்திரா மெஸ்ஸோட ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷே இந்த பொடியை தான் சொல்லுவேன். பட் ஆனால் இது கூட நெய் ஊற்றி சாப்பிடணுமா? பட் ஆனால் நாங்கள் போன டைமில் நெய்யும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். லஞ்ச் டைம் நாங்கள் போகல. கரெக்டாக நாங்கள் போன வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். அதனால இவங்க கிட்ட வந்து சாப்பாடு எதுவுமே சூடாகவே இல்லை. சூடாக இல்லாதப்ப இவங்ககிட்ட இவ்வளோ டேஸ்ட் இருந்தது. பட் சூடாக வச்சுன்னா அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, இந்த பொடி போட்ட அப்புறம் இவங்ககிட்ட இந்த காரக்குழம்பு வச்சு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாட்டில் காரக்குழம்பு ஊற்றி பிசைஞ்சு அடிக்கலாம் அப்படின்ட்டு காரக்குழம்பு எடுத்து சாப்பிட்டேன். சும்மா அதுவும் வேற லெவலில் இருந்தது. இப்போ தமிழ்நாடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஆந்திராவில் ஃபுட் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். மற்றபடி நார்த் சைடில் எங்கே போனாலும் நம்மளால அவ்வளோவா ஃபுட்டில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்க முடியாது. அப்புறம் இவங்களோட தால் குழம்பு எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தால் குழம்பு எடுத்து ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றினேன். பட் ஆனால் தால் குழம்பு இல்லை. நெக்ஸ்ட்டும் இவங்க கிட்ட வந்து இந்த குருமா தான் இருந்தது. சரி, நம்மளுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குருமா எடுத்து ஊற்றி சாப்பிடலாம். குருமா அதை எப்படி தான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருமா எடுத்து ஊற்றிக்கிட்டேன். குருமாவும் சும்மா அல்டிமேட்டாக இருந்தது. இந்த குருமா கூட இவங்க தந்த அந்த சிக்கன் குழம்பு ஊற்றி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் கிரேவி சிக்கன் எல்லாத்தையும் போட்டு சோத்துல பிசைஞ்சு ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படியே பிசைஞ்சு அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அது எல்லாத்தையும் சோத்துல போட்டு ஒரு குழப்பு அடிச்சேன். சும்மா வேற லெவல் டேஸ்டி. பிரியாணி தான் இவ்வளோ காரமா இருக்குன்னு பார்த்தா இந்த சிக்கன் கிரேவியும் சும்மா வேற லெவல் காரத்துல இருந்தது. உங்க இதுல அந்த மசாலா கூட சேர்த்து இந்த பெப்பரும் தூக்கலா போட்டாங்க போல. சும்மா ஆனா யாரெல்லாம் ஸ்பைசியா சாப்பிட்றாங்க ஒரு டிஃப்ரெண்டான கறி குழம்பு அண்ட் பிரியாணியை காம்போவை டேஸ்ட் பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான கடனே சொல்லுவேன். கூடவே இவங்க தந்த அந்த சிப்ஸை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா அதுவுமே சும்மா நல்லா இருந்தது. இவங்க சிக்கன் லிவர் தந்தாங்க. நம்மளுக்கு சிக்கன் லிவர் பிடிக்காதுன்றதால நான் மண்ணாக்கு அப்படியே தள்ளி விட்டோம். இந்த ஒயிட் ரைஸ்க்கு நம்ம போட்டு சிக்கன் கிரேவி அண்ட் பிரியாணிக்கு நம்ம போட்ட மசாலா ரெண்டும் சேர்த்து காரம் எனக்கு தலைக்கு ஏறிடுச்சுங்க. இந்த மாதிரி ஆந்திரா மெஸ்க்கு போறப்ப எப்பவுமே கையில ஒரு கோக் பாட்டில் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஒரு சேஃப்டியா இருக்கும். அந்த ஸ்பைஸ் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப கொஞ்சம் இரிட்டேட்டிங் கொடுத்தாலும் பட் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு திரும்பி சாப்பிட்ற ஈகர்னஸ் நம்மளுக்குள்ளேயே தூண்டுது. ஸோ இந்த காரத்தை அடைக நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க கிட்ட நான் ஒரு கோக் பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சும்மா ஒரு பைட் பிரியாணி சாப்பிட்டு அந்த கோக்கை குடிக்கிறப்போ அந்த ஃபீல் இருக்குது சும்மா வேற லெவல் ஃபீலு.
ஏன்னா கோக் குடிக்காம நம்மளால திரும்பவும் அந்த பிரியாணியை சாப்பிட முடியாது. காரம் அந்த அளவுக்கு இருந்தது. கூலிங்கா அந்த கோக்கை குடிக்கிறப்ப டக்குன்னு அந்த காரத்தை அது வந்து கண்ட்ரோல் பண்ணிடுது. சரி, ஒரு சாப்பிட்டு பாதி சாப்பிட்டோம். இந்த அக்கா என்ன பண்ணாங்க, அப்பளத்தை எடுத்து வச்சாங்க. அந்த மனசு தாங்க குடிச்சு முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு பைட் கொடுக்குறப்ப திரும்பவும் காரம் முன்ன விட நல்லாவே காரமா இருந்தது. சிக்கன் லிவர், நான் வந்து லிவர் சாப்பிடல, பட் ஆனா தொக்கை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொக்கை ஊத்தி அப்படியே அந்த சாப்பாடுல குழப்பி அடிச்சேன். அது கூடவே அந்த அப்பளத்தை ஒரு நுறுக்கி சாப்பாடுல போட்டு குழப்பி அடிச்சேன். இந்த இடத்துல எல்லா சாப்பாடுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசியா தான் இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு கோக் பாட்டில், அப்புறம் வந்து ஒரு கர்ச்சீஃபும் எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா சரியான காரமா இருந்தது. கோக்கோ பெப்சியோ இல்லைன்னா கண்டிப்பா சொல்றாங்க நம்மளால இது வந்து ஃபுல்லா சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்பைசியா இருந்தது. இதுக்கப்புறம் இந்த விளையாட்டுலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் ஊற்றி சாப்பிடலாம் அப்படின்னு இவங்க செஞ்சிருந்த தயிர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன். இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ராவாலாம் இருக்காது, இவங்க தயிர் குழம்பு மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க. நம்ம ஊர்ல இந்த மோர்லாம் வந்து மஞ்சத்தூள் போட்டு அதில் காய்கறிலாம் போட்டு செய்வாங்கல்ல, அந்த குழம்பு கடைசியில காரத்துக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச். மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப அந்த ஸ்பைசி ஃபீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அடக்கிச்சு. இது கோக் ஒரு பக்கம் அடக்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோர் குழம்பு இன்னொரு பக்கம் அடக்கிச்சு. கூடவே அப்படியே ஒரு சிக்கன் தொக்கு எல்லாத்தையும் தொட்டுட்டு தான் சாப்பிட்டேன். மொத்தமா சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அக்கா ஐஸ்கிரீம் எடுத்துன்னு வந்து தந்தாங்க. இந்த காம்போல ஐஸ்கிரீமும் இன்க்ளூடட் போல. நாக்குல அந்த ஸ்பைசி ஃபீல் அப்படியே இருந்துட்டே இருந்துச்சு. என்னதான் கோக்கு அப்புறம் மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் கடைசியில இந்த கூலா இருக்க ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்ட அப்புறம் தான் அந்த ஸ்பைசி ஃபீல் நாக்கிலே அடங்குச்சு. மொத்தத்தில் டெய்லி என்னடா நம்ம ஸ்டைல் பிரியாணியை சாப்பிட்டு இருக்கோமே, டிஃப்ரெண்டான பிரியாணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு இந்த கடை வந்து சும்மா ஸ்பைசியான எக்ஸ்பீரியன்ஸை தரும். இந்த கடைக்கு நம்மளோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9 out of 10.